என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் வெளியிட்ட வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதுக்கு பதில் சொல்கிற விதமாக கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ அடிக்கடி வெளியிட்டு வர்றோம். ரீசெண்டாக ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ நம்ம சேனலில் வெளியிட்டிருந்தோம். அதுக்கு நண்பர் ஒருவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை தர விதமாக இந்த வீடியோ. மாரியப்பன் கணபதி என்ற நண்பர் ஒருவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் டைமாக இவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்டேட் போடுவதற்கு பயந்து மோட்டிவேஷ்னல் மெசேஜ் போடுறியே, உனக்கெல்லாம் தகுதி இருக்கா? பொய்யா பேசிட்டு மோட்டிவேஷ்னல் மெசேஜ் பண்ண தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் மாரியப்பன் கணபதி அவர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நண்பா, உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் நான் அதை மதிக்கிறேன். முதல் முறையாக உங்களுடைய கருத்தை என்னுடைய வீடியோ கீழே பதிவிட்டிருக்கீங்க. மிகவும் மகிழ்ச்சி. உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகவும் தேவை. இதேபோல் எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவை என்னுடைய சேனலுக்கு கொடுங்கள். மேலும் உங்களுடைய கமெண்ட்டுக்கு என்னுடைய பதில், நமது நிறுவனம் ஒரு குடும்பம் போன்று. ஏனென்றால் முகம் தெரியாத உங்களைப் போல பல சகோதர சகோதரிகளை ஒன்றிணைத்தது நமது குடும்பமாகிய நமது நிறுவனம் மட்டுமே. அப்படி இருந்த நமது நிறுவனம் மீது மோசடி வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. நமது நிறுவனம் மோசடி செய்துள்ளது. நிறுவனத்திற்கு ஆதரவாக பேசுவோர் கூட மோசடிக்கு தொடர்புடையவர்கள் என செய்திகள் கூட சமூக வலைதளங்களில் வந்து கொண்டு தான் இருந்தது. அப்பொழுது கூட நிறுவனம் சார்ந்த வீடியோ நமது சேனலில் வெளியிட்டு கொண்டு தான் வந்திருந்தோம். அதற்கு முக்கிய காரணம், நமது நிறுவனம் மக்கள் நிறுவனம். மக்களை ஒருபோதும் நமது நிறுவனம் ஏமாற்றாது என என்னுடைய நம்பிக்கையே. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நமது எம்டி அவர்கள் சட்டப்பூர்வமாக ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்புக்கு மரியாதை கொடுக்கும் விதமாகத்தான் நமது சேனலில் இனி நிறுவனம் சார்ந்த வீடியோ அடிக்கடி போட வேண்டாம், உறுதியான தகவல் கிடைத்தால் மட்டுமே வீடியோவாக வெளியிடலாம் என முடிவு செய்திருந்தேன். நம்முடைய நிறுவனம் சார்ந்த எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அது அஃபிஷியலாக எம்டி ஃபாரம் யூடியூப் சேனலில் வந்தால் மட்டுமே 100% உண்மையாகும். அதை மட்டுமே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கருத்து சுதந்திரம் அனைவருக்குமே உண்டு. ஆனால் ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அந்த நபரை பற்றி அவதூறு சொல்வது, புகைப்படத்தை வைத்து உருவகேலி செய்வது என கருத்து தெரிவிப்பது என்பது மிகவும் தவறான ஒன்று. இதற்கு உதாரணமாக என்னுடைய யூடியூப் சேனலில் கூட ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அவரை பற்றி கருத்து சொல்லியிருந்தேன். ஆனால் அது தவறு என்ற தெரிந்தவுடன் நாகரிகம் கருதி அந்த வீடியோவை டெலீட் செய்து மன்னிப்பும் கேட்டிருந்தேன். நமக்கு இருக்கும் கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியில் நல்ல செய்தி வரும் என சொல்வது மிகவும் தவறு. ஏனென்றால் மக்கள் அதை அப்படியே நம்பி விடுவார்கள். அந்த தேதிக்குள் நல்ல செய்தி வரவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள். அதுபோல எந்த ஒரு தகவலும் நமது சேனலில் வெளியிடவில்லை. மேலும் நான் எம்டி வீட்டு அருகில் வசித்து வருகிறேன். நான் சொல்லும் தகவல் மட்டுமே உண்மை. உங்களுடைய வங்கி கணக்கை சரிபார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பணம் வரப்போகிறது என்ற வாக்குறுதி கூட இதுநாள் வரை நம்முடைய சேனலில் வெளியிடவில்லை. சமூக வலைதளங்களில் நிறுவனம் சார்ந்து வரும் தகவல் மற்றும் நான் விசாரித்து எனக்கு கிடைக்கும் தகவலை வைத்து அதை உறுதி செய்த பிறகு வீடியோவாக நம்முடைய சேனலில் வெளியிட்டு இருக்கிறோம். எம்டி அவர்களுடைய சட்ட ரீதியான பொது அறிவிப்புக்கு மரியாதை கொடுக்கும் விதமாகத்தான் நம்முடைய சேனலில் தொடர்ந்து நிறுவனம் சார்ந்த வீடியோ வெளியிட வேண்டாம் என முடிவு செய்துள்ளேன். மேலும் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி அதன் மூலம் வியூஸ் பெற்று மக்களை ஏமாற்றுவது என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது. என்னுடைய சேனலில் வெளியிடும் வீடியோவில் சொல்லப்படும் கருத்தை ஏற்பதும் மறுப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். என்னுடைய குடும்ப உறவுகளான உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நமக்கு இருக்கும் கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம். மேலும் நமது சேனலில் அடிக்கடி நிறைய தகவல்களுடன் வீடியோ வர உள்ளன. காத்திருங்கள், நல்லது நடக்கும். அதுவும் வெகு விரைவில் நடக்கும். நன்றி, வணக்கம்.